1 run. அதுதான்டா லாக்கி. ஓகே, ஐ அம் ரெடி. எங்கடா போனேன்? உன் வேலையை சேர்த்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அவர் சிக்னல் பண்றதா இல்லாம ஒரு ரன். ஓகே ஓகே. ஸோ மீண்டும் ஒரு 2+1 இங்க. அண்ட் அடுத்த பால் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸர். ஆஹா, ஒரு அவுட் சைடு எட்ஜ். பின்னாடி பக்கம் போயிருக்கு. பின்னாடி பக்கம் போனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் தான் அப்படின்னு. ஒரு ரன் மேலே ஓடவும் முடியாது, ஓடியவும் முடியாது. 2 பால் இருக்கா? லாஸ்ட் 2 பால் பாக்கி உள்ளது. ஃபர்ஸ்ட் ஓவர்ல லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸர் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் அரவுண்ட் த விக்கெட். In fact, it's second over, so next set of batters are requested to be ready. Next set of batters are requested to be ready இங்க. செகண்ட் ஓவர் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். லாஸ்ட் பால். ஆஹா, அடிச்சு விட்டுருக்காருங்க வானத்தை நோக்கி. ஜஸ்ட் a single to finish off இங்க இரண்டாவது ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் பேர், அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல வந்து 23 ரன்கள் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேர். ஸோ செகண்ட் பேர் அவங்களுக்கு உள்ள வரதுக்கான சான்சஸ். நீங்க எங்க மேட்ச் எங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் எங்க பார்த்துட்டு இருக்கீங்க? 23 ப்ரோ, 23. ஸ்ட்ரைக் கௌஷிக். நான் ஸ்ட்ரைக் கௌஷிக். லோகு. கௌஷிக் லோகு. முதல் பாலே சைடில் அடிச்சிருக்காரு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த அம்பையர் சிக்னல். 2+1. இன்ஃபேக்ட் 1+1. பெரிய ஷாட். அண்ட் இந்த ரூல்ஸ் ஆக்சுவலா யாருக்கா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவ்வளோ ஈஸியா தெரியவில்லை, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இந்த ரூல்ஸ் எல்லா பேட்டர்ஸுக்கும் சரி பவுலர்ஸ்க்கும் சரி. நெக்ஸ்ட் பால். ஓ, நல்ல பாலுங்க. குயிக் ஆன்சர் வந்து விக்கெட் கீப்பர் ஸ்டில் உள்ள வச்சிருக்காரு காலை. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்மளோட வென்யூ பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் டர்ஃப்ஸ் இங்க வந்து சூப்பரா வச்சிருக்காங்க. டர்ஃப் வந்து செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அதை நிறைய பேரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தனியா இன்டர்வியூ தனிப்பட்ட முறையில் எடுத்தப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு 2 பந்துகள் பாக்கி உள்ளது. ஒரு யார்க்கருக்கான முயற்சி. ஒரு ஸ்லாட்ல விழுந்த பந்து. ஸோ தேர்ட் ஓவரோட கடைசி பாலுங்க. நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவர். ரொம்ப பெனால்டி மேட் ஓவர், தேர்ட் அண்ட் சிக்ஸ்த் ஓவர். ஏன்னா அந்த வைடோ நோ பாலும் போட்டால் அந்த எக்ஸ்ட்ரா பாலும் கவுண்ட்டுக்கு வரும். நல்ல ஷாட்டுங்க. டவுன் த கிரவுண்ட். டைரக்ட் ஒரு சான்ஸ். அண்ட் ஓவர் த்ரோ. கண்டிப்பா பவுலர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காரு. ஓவர் த்ரோ தேவையில்லையப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. ஸோ 1-2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே டு ஃபினிஷ் ஆஃப். 3 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. இங்க 3 ஓவர்ஸ்ல 35. ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது லார்ட் ஆஃப் டர்ஃபில் நடக்கும் IICA பிரசன்ஸ் S16 சீசன் நம்பர் 1 2025. பிராண்ட் அம்பாஸ்டர்ட் பை நம்மளோட விஜய் டிவி ஸ்டார் மாகாப்பா அண்ணன். ஆர்கனைஸ்டு பை IICA. நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட். பட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டராங்க. நல்ல த்ரோ. ஸ்டில் அந்த ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே சொல்லிட்டும் இருந்தாங்க விக்கெட் ஆனால் பேட்மேன் வெளில வர முடியாது. -5. ஸோ அது இன்னமும் ப்ரெஷர் ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். பேக் ஃபுட்ல இருந்து தள்ள பார்த்தாரு. அண்ட் ஒரு குவிக் சிங்கிளா ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங்.
அடுத்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. நல்ல கட்டுறங்க, ஒரு லெக் கட்டுற மீண்டும் அண்ட் டைரக்டட். ஐயோ செம க்ளோஸ். அண்ட் பவுலர் பிடிச்சி அடிச்சிருக்கலாமோன்ற மாதிரி ஒரு நிமிஷம் தோணுச்சு. டைரக்டடுக்காக விட்டாரு, பட் பிடிச்சி அடிச்சிருக்கலாமோ தோணுச்சுங்க. அதுக்கு என்ன கவலையோ, இப்படியே வந்துட்டு அப்படியே பேசிக்கன்னு ஒரு வடிவேல் படத்துல சொல்ற மாதிரி பவுலர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பாலுக்கு. பாவங்க. நல்ல ஷாட் ஃபீல்டராங்க, ஸ்ட்ரைட்டா அவர் கைக்கே போயிருக்கேன். -5, ஃபர்ஸ்ட் -5. இங்க ஒரு பால் பாக்கி இருக்கு. அவர் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆதவன் படத்துல வர மாதிரி தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன கவலையோ, இப்படியே வந்துட்டு அப்படியே போயிருச்சுங்க அப்படின்னு. ஸோ ஃபோர்த் ஓவரோட கடைசி பால், செட்டோட லாஸ்ட் பாலும் கூட போல்டுங்க. இன்னொரு -5. ஸோ -10 இங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் செட்டுமே முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேட்டர்ஸ் கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க, வந்துக்கோங்க பிரதர். ஸோ செகண்ட் பேரோட ஸ்கோர் 5 ரன்கள். ஃபர்ஸ்ட் பேர் எவ்வளோ? 28 டோட்டலா? ஃபர்ஸ்ட் பேருக்கு மட்டுமா? ஸோ ஸ்கோரிங்க ஓவரால் ஸ்கோர் 4 ஓவர் முடிவில் 28ங்க. 4 ஓவர்ஸ்ல 28. ஸோ விக்கெட்ஸ் இங்கே இதுக்கு மேலே இழக்கக்கூடாது. ஆல்ரெடி 2 விக்கெட் இழந்திருக்காங்க, 10 ரன் இழந்திருக்காங்க. அதனால சரியான ஷாட் கிளியர் பண்ணிட்டாங்க. ஓ நல்ல கேட்ச்பா, சரியான கேட்சுங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமிங் பொறுத்த வரைக்கும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி கேட்ச் எல்லாம் எடுத்தீங்கன்னா நாங்க திருப்பி போட்டு காட்டுவோம். யூடியூப் ரீல்ஸ்ல உங்களுக்கு வரும். அதை ஃபாலோ பண்ணணும்னா நீங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. ஸோ விக்கெட்ஸை இழக்கக்கூடாதுன்னு சொன்ன விக்கெட்டை இழந்திருக்காரு. வந்து நியூ பேட்டர், நியூ செட் பேட்டர். நல்ல ஷாட். And just a single. அது இல்லாம கோட்டை தாண்டி வந்திருக்கு. ஸோ 3+1 என்ற அம்பையர்ஸோட கால். பெரிய ஷாட். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சைடில் அடிக்க பார்க்கணும் பேட்டர்ஸ். இந்த ஸ்ட்ரைட்டில் அடிச்சாங்க, மங்கன்னு அடிச்சா 6 அடிச்சா மட்டும் தான் உண்டு. மங்கன்னு அடிச்சாலும் 1 ரன் தான் வரும். சைடில் அடிச்சா அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வரும். ஸோ கடைசி 2 பந்து, 5வது ஓவரில் கடைசி 2 பந்து. நல்ல யாக்கர் ஒரு லோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி ஒத்த கையில கேட்ச் பிடிச்சாலும் அது கேட்ச் கிடையாது. ஏன்னா 6 போய் கிளியர் பண்ணிட்டாங்க. லால் அவர்கள் சரியான ஷாட்டுங்க. லாலு ஓகே. ஆஹா, ஸ்ட்ரைட் பேக் டு தி பவுலர். நல்ல ஷாட் டு ஃபினிஷ் ஆஃப் தி ஓவர். 5 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸ்கோர் 36. ஆமா 36 in 5 overs. லாஸ்ட் ஓவருங்க. விக்கெட் ஒன்னு. நல்ல ஷாட், மீண்டும் ஒரு -5ங்க. யாரு கிட்ட அடிக்க, ஸ்ட்ரைட்டா இந்த ஃபீல்ட் ரீட் அடிக்காதீங்க. ஒரு மாங்குன்னு கேட்ச் பிடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு யூடியூப்ல ரீல்ஸ் போட்டே வந்து ஒரு 4 வாட்டி 5 வாட்டி அப்படியே சேனல் பிளாக் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல கேட்சஸா எடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஷாட் கிளியர் பண்ணிருக்காருங்க. 6+1 அங்க.
ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் ஆனாலும் அதுக்கப்புறம் பேக் டு பேக் சிக்ஸஸ் இங்க. ஆஹா, சோ 14 ரன்ஸ் வந்திருக்குங்க கடைசி 2 பால்ல. ஒரு வைட் டெலிவரி லாஸ்ட் ஓவர் இது. சோ வைட்னாலும் அந்த பால் ரீபால் இங்க போட்டாக வேண்டும். வைட் +1. ஓ இன்ஃபேக்ட் நோ பால். down the ground and ஒரு quick single. ரெண்டு பால் பாக்கி இருக்கு. 2 more to go. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் இங்க. around the wicket. காலில் போட்டிருக்காரு ஒரு வைட் டெலிவரி. ஸோ ஓவர் முடிஞ்சிருக்காங்க. லாஸ்ட் பால்ல 2 ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் டன். முதல் ஓவர்ல 18ங்க ஸ்கோரிங்க. ஸோ இதே மாதிரி ஆடினாங்க அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். பட் விக்கெட்ஸ் விடாம ஆடணும் அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். 30 ரன் 30 பால்ல வேணும். ஸோ சிங்கிள். ஸோ நோ ரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரைக்கருக்கு சொல்லியிருக்காரு. ரன்ஸ் வரவில்லை. டாட் பால். ஒரு அவுட் சைட் ஏஜ் பின்னாடி பக்கம் போயிருக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள். அண்ட் அது மட்டும் இல்ல ஒரு நோ பால். ஸோ 3 ரன் அந்த பால்ல. பால் கவுண்ட் கண்டிப்பா வரும். ஏன்னா செகண்ட் ஓவர் தான் பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் ஓவர் அண்ட் 6th ஓவர் பொறுத்த வரைக்கும் பால் கவுண்ட் வராது. நல்ல ஷாட் அண்ட் -5ங்க. இதான் சொல்லிட்டு இருந்த விக்கெட் இழக்காம ஆடணும் அப்படின்னு விக்கெட்டை இழந்திருக்காங்க இங்க. லாஸ்ட் 2 more to go. on the slot big shot கான முயற்சி. ஸ்ட்ரைட்டா ஃபிளாட் அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். சோ செகண்ட் ஓவர் அதாவது ஃபர்ஸ்ட் பேரோட லாஸ்ட் பாலுங்க இங்க. அவர்தான் ஸ்ட்ரைக் கீப்பர் இருக்கார்ல அவர்தான். சிங்கிள் இவரா இருக்காரு. நம்ம யார் அவுட் லாஸ்ட் பால். திரும்பவும் on the slot ஒரு பெரிய ஷாட் கான முயற்சி. ஸ்ட்ரைட் பேக் டு தி பவுலர். கையில பட்டு மாறி இருக்கு. பால் திசை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் டு ஃபினிஷ் ஆஃப். 2 ஓவர் முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் செட் டன் 19. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன கில் ஸ்குவாட் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேர்ல அவங்களோட ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேர்ல 23. இங்க வந்து ப்ளூ ஸ்கில்க்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் பேர் வந்து 19. ஸோ அஃபிஷியலா பாத்தீங்கன்னா இங்க கில் ஸ்குவாட் தான் ஃபர்ஸ்ட் பேர்ல ஜெயிச்சிருக்காங்க. பட் டார்கெட் சேஸ் டவுன் பாக்குறோங்க. bowler name நல்ல பால் ஆன் த பாடி லைனை பார்த்து போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். நல்ல ஷாட்டுங்க. லெக் சைடுல ஒரு பெரிய ஷாட் காண முயற்சி. ஒரு ஓவர் த்ரோவும் இங்க. ஸோ ரன்ஸ் இங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 டபுள் ஆக்கிட்டு இருக்காங்க. நல்ல ரன்னிங் இன் பிட்வீன். ஸோ 2+2 சைடில் அடிச்சதுக்காக 2 ரன். அது மட்டும் இல்லை 2 ரன் ஓடியும் எடுத்திருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் லெக் சைடில் போடப்பட்ட பால் லெக் சைட்லேயே அடிச்சிருக்காரு. ஸோ 2+1. அந்த பேட்ஸ் ஒரு வைட் டெலிவரி.
ஸோ 3வது ஓவர் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வைட் பால்னா ரீபால் அந்த பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் ஒரு சிங்கிள். சைடு நெட்ல அடிச்சதுக்கு 2 ரன் +1. ஒரு இடத்திற்கு 1. ரெண்டு பால் பாக்கி இருக்கு. எஜ் பட்டு ஸ்ட்ரைட்டா விக்கெட் கீப்பருக்கு இன்னொரு -5. ரொம்ப ரொம்ப அன்லக்கி. ஸோ 3rd ஓவரோட கடைசி பால். நல்ல ஷாட்டுங்க. லெக் சைட்ல சதட்டி விட்டுருக்காரு. அண்ட் ஒரு ரன் அவுட் ஆனா ரொம்ப ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொல்லணும். மீண்டும் ஒரு -5. செம்ம ஓவருங்க 3வது ஓவர். வெறும் 2 ரன் தான். மைனஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலா 21. இங்க 3 ஓவர்ஸ்ல 21. 4th ஓவர். இந்த பேர் வின் பண்ண வந்து 3 ரன் போடு 5 ரன் ஆச்சு. அப்படியே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மிஸ்ஸிங். நீங்க ஆடுறீங்களா? யாருமே இல்லையா? போனாங்க டோர்னமெண்ட்டுக்கு. கேட்டாங்க என்ட்ரி கொடுக்கணும்னாங்க. வாலண்டியர் வரையா என்ட்ரி என்ன வாலண்டியர் சொல்லி கூப்பிடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால பெரிய ஷாட். டைரக்ட் ஹிட்னா அவுட் அங்க. ஸோ இன்னொரு 2+1. அடுத்த பால் மேல போடப்பட்ட பால். நல்ல ஷாட். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஜஸ்ட் சிங்கிள். ஃபிளாட் ஹிட் 6ங்க. செம்ம ஷாட். ஒரு எக்ஸலன்ட் ஹிட். ஃபிளாட்டா அடிச்சிருக்காரு. டவுன் டு கிரவுண்ட் டுவர்ட்ஸ் நாங்க உட்கார்ந்திருக்க இடத்திலே நோக்கி அடிச்சிருக்காரு. இன்னும் 2 பந்துகள் பாக்கி உள்ளது. ஸோ செகண்ட் செட் இது வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விக்கெட் சுடாம ஆடணுங்க. வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண செகண்ட் செட் வெறும் 5 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. ஸ்மார்ட் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரம் த பேட்ஸ்மேன். ஒரு சிங்கிள் +1. லாஸ்ட் பால். One more to go. சொல்லலையா? அவர் என்கிட்ட கேக்குறாருப்பா. சிங்கிள் +1 ன்னு சொன்னா அதுல தான் மாத்துறாங்க. நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். இது கூட எனக்கு தெரியும். ஷாட்டுங்க. சூப்பர் பிட். ஸோ லைனை தாண்டி நெட்ல பட்டுச்சு. ஒரு 6ஓட ஓவரும் முடிவுக்கு வருதுங்க. எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கு அந்த ஓவர். செம்மையா பேட்டிங் ஆடி இருக்காங்க இங்க செகண்ட் செட் பேட்டர்ஸ். ஸோ 43க்கு ஸ்கோர் இங்க மூவ் ஆன் ஆகுது. செகண்ட் செட் பேட்டர்ஸ் 24 ரன்ஸ். அண்ட் லாஸ்ட் செட் ஆஃப் பேட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க இங்க 43. 5 to win, 5 to win. சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் ஆடணும். 5 to win அடிச்சு ஜெயிச்ச உடனே வின்னு கிடையாது. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு சிங்கிள். அண்ட் லெட்ஸ் வெயிட் ஃபார் அம்பையர் சிக்னல். 2+1. அந்த பேட்ஸ் பின்னாடி பக்கம் மாடி இருக்காரு. ஜஸ்ட் சிங்கிள். அண்ட் அது மட்டும் இல்லை, நோ பாலா. நோ பாலனா? ஸோ ஒரு நோ பாலும் கூட அங்க. நெக்ஸ்ட் டெலிவரி ஒரு ஸ்மார்ட் ஹிட். குவிக் சிங்கிள்.
நல்லா ஷாட் மேல போடப்பட்ட பால். ரெண்டு பேருமே தாண்டி வந்திருக்குங்க பவுண்டரிக்கு. ரெண்டு ஃபீல்டர்ஸ் இருந்தாங்க, ரெண்டு ஃபீல்டர்ஸுமே புஷ் ஆகிட்டு வந்திருக்காங்க பவுண்டரி. மச் நீடட் பவுண்டரி. ரொம்ப ரொம்ப அன்லக்கி இங்க பவுலர் பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நல்ல ஃபிளிக் ஷாட் ஃபார் அ சிங்கிள். ஒரு பால் டு கோ, ஒன் மோர் டு கோ. நல்ல ஷாட்டுங்க. ஒரு ஃபிளிக் கிட் ஆடி இருக்காரு ஸ்கொயர் லெக் மண்ணிக்கு மேல. ஒரு நோ பால் லைனை தொட்டிருக்காரு அப்படின்றது அம்பையரோட சிக்னல். நோ பால் பிளஸ் ஒரு சிங்கிள். ஸோ 2+1 அப்படின்ற இதுல ஓவர் முடியும் இங்க. பிரபானா 2+1 1+1. 1+1 பிளஸ் ஒரு நோ பால். ஸோ ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எவ்வளோ 43 60. 5 ஓவர்ஸ்ல இங்க ஸ்கோர் 60 அண்ட் ஒரு கேட்சுங்க. ஃபைனல் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு விக்கெட். ஸோ இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா ஸ்கோர்ஸ் லெவல் ஆகிறது சான்சஸ் இருக்கு. நல்ல பால் ஒரு ஸ்லோவா டெலிவரி. பரவாயில்ல, பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் இங்க பொறுமையா ஆடினா போதும். 4 பாலுமே ஆடி கொடுத்துட்டு ஆடினா போதும், விக்கெட் ஆகாம. ஸோ 2 இங்க 2 பால் டாட் பால் ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன். இந்த பால் டாட் பால் ஆடினார் அப்படின்னா விக்கெட்ன்ற முறையில் -5 திரும்பவும் தரப்படும். ஸோ இந்த பால் ஓடி ரன்ஸ் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கான முயற்சி தான், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஜஸ்ட் அ சிங்கிள். இன்னும் 2 பந்துகள் பாக்கி உள்ளது. அவ்வளவுதாங்க, இது பண்ணா போதும். விக்கெட் ஆகாம. மிஸ்ஃபீல்டு ஒரு பவுண்டரி. எஸ், மிஸ்ஃபீல்டு ஒரு பவுண்டரி +1. 5 ரன்கள். லாஸ்ட் பால். ஸோ அந்த பால்ல வந்து டைட்டா ஒரு ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னா டைட்டா வச்சிருக்கலாம். அடுத்த பால்ல விக்கெட்னாலுமே சான்சஸ் இருந்திருக்கும் பவுலிங் டீமுக்கு. இப்போ ரொம்ப கஷ்டம். நல்ல ஷாட், 6 முடிச்சிருக்காருங்க. செம்ம அடி அண்ட் ஒரு அற்புதமான வெற்றி ஃபார் ப்ளூ சில்க். 48 டார்கெட்டை ரொம்ப ஈஸியா சேஸ் டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு 5வது மேட்ச் முடிவுக்கு வருது. ஸோ வி ஆர் டியூன்ட் இன் ஃபார் 6வது மேட்ச். So I request both the captains for the next match டாஸுக்காக வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த டீமோட வீடியோ ஒன்னு அந்த டீம் கேப்டன் ஃபர்ஸ்ட் பால்ல இன்னும் எத்தனை மேட்ச்ல இருக்குடே? லாஸ்ட் மேட்ச்னா இந்த மேட்ச். ப்ளூ சில்க் டீம் ப்ளூ சில்க் ஓட கேப்டன்